தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சார், நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க சார், ஆஃப்டர் நம்ம ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃப் டீட்டெயில் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நாமளும் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும்னு. எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. சார், அந்த வகையில் கட் ஆஃப் வந்து 92.5%க்கும் 7.5%க்கும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வித் ப்ரூஃபோட. பட் என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வருடத்திற்கு ரேங்க் இப்போ வந்து ஒருத்தருடைய ஸ்கோர் கார்டுலையுமே வந்து உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அந்த ரேங்க் படி பார்த்தா 2023க்கும் 24க்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு 720 இருக்கிறாங்க, ஒரு அவுட் ஆஃப் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்துட்டாங்கன்னா 2023ல அவங்க தான் ஃபஸ்ட்டு ரேங்க்கு, 24லேயும் அதே மாதிரி தான் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரேங்க். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அதுவே வந்து அதற்கு கீழே வரும்போது ஒரு 650 வரும்போதோ, 500 வரும்போதோ, 400 வரும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா, 1,50,000க்கு மேலே வரும். கிட்டத்தட்ட 64,000, 67,000 இருந்த ஒரு மதிப்பெண்ணுக்கு, இந்த வருடம் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1,50,000க்கு மேலே இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன். இப்போ 550 இருக்கிறாங்க ஒரு மாணவர் அப்படின்னா, இந்த 550 எடுத்த மாணவர் 2023ல 64,500 அவங்களோட ரேங்கா இருந்தது. 64,500. பட் அது வந்து இந்த ஸ்கோர் கார்டில் எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1,41,000க்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 50,000க்கு 60,000க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து பாருங்கள், அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ரேங்கை வச்சு பார்க்கும்பொழுது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கட் ஆஃபில் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, அதோட தாக்கம் வந்து நம்ம மார்க்கில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மார்க்கோ 20லேருந்து குறைந்தபட்சம் 20 to 25 அதிலிருந்து 50 மார்க் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகணும்னா வாய்ப்புகள் உண்டு. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் சொல்கிற இந்த கட் ஆஃப் கூட வந்து எக்ஸாக்ட் கிடையாது. ஓரவர் மாடரேட்டாக வரலாம், கொஞ்சம் நெருக்கத்தில், அதாவது கொஞ்சம் வந்து கிட்ட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டதை விட இப்போ சொல்ல போகிறது ஓரளவு நியர்பை இருக்கும் கரெக்டாக. ஆனால் எக்ஸாக்ட் இதுதான் ஃபைனல் அப்படின்னு கிடையாது. இது குறையவும் செய்யலாம், ஏறவும் செய்யலான்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க, ஸோ எந்த அளவுக்கு வருவதுன்ற வாய்ப்புகள் இருக்குன்றது, இது வந்து உங்களை பயம்படுத்துறதுக்கான விஷயம் கிடையாது. நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மார்க்கை விட நீங்கள் குறைவாக இருக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து ஐயோ நம்ம கம்மியாக இருக்கும், நம்ம கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். ஆனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்றது இருக்குது. இந்த ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்க்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, அந்த ரேங்கை வச்சு பார்க்கும்பொழுது அதிகமாக தெரியுதே தவிர, மற்ற விட அந்த கவுன்சிலிங் டைமில் எதுவும் நடக்கலாம். சரிங்களா? அதனால் இது குறைவதற்கான வாய்ப்புகளும் வரும். அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 92.5% ரிசர்வேஷனில் ஓசி கேட்டகரிக்கு எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் 602 இருந்து நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 625 ப்ளஸ் கிட்ட வரும். 625 ப்ளஸ்னா 630 இருக்கலாம், 635 இருக்கலாம். இந்த மாதிரி உண்டான வாய்ப்புகள். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 556 வந்து லாஸ்ட் இயர் இருந்தது. இப்போ வந்து 590, 585 டு 590க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் வந்து 541 இருந்தது வந்து அப்படியே 40 மார்க் கிட்ட ப்ளஸ் ஆகும். கண்டிப்பாக 580 ப்ளஸ் கண்டிப்பாக வரும். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 530 முடிஞ்சது. கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 50 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட 580 ப்ளஸ் அல்லது 575 ப்ளஸ் வந்து கண்டிப்பாக வரும். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 454 இருந்தது வந்து 485 ப்ளஸ் அல்லது 490 ப்ளஸ் கிட்ட வரும் கண்டிப்பாக. எஸ்சி தென் வந்து எஸ்சிஏ கேட்டகரி இவங்களை பொறுத்த வரைக்கும் 382லேருந்து அது 440 ப்ளஸ் வரைக்கும் வரும். 382 இருந்தது 440 வரைக்குமே வருவதுனால வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே 50லேருந்து 40 மார்க் ப்ளஸில் வர மாதிரி சொல்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. மேபி குறைவதற்கான வாய்ப்புகளும் வரலாம். ஸோ மனசில் வச்சுக்கோங்க, இதுதான் ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அடுத்தது எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 355 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 405, 400க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். 400லேருந்து 405, 408, 410 கூட வரலாம். எல்லாமே இன்னுமே அதிக மதிப்பெண் வருவதுன்னா வாய்ப்புகள் தான் உண்டு. ஸோ குறைவான மதிப்பெண் கிடையாது. கண்டிப்பாக இதை விட ஒரு நீங்கள் 40 மார்க்கில் 35 to 40 மார்க் ப்ளஸில் வச்சு அதுதான் சேஃபஸ்ட் மார்க்காக இருக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 7.5% ரிசர்வேஷனில் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பாருங்கள். வரலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன், வரும் அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து ஃபைனலும் கிடையாது. ஓசி கேட்டகரிக்கு 480 ப்ளஸ் வரும். 480 ப்ளஸ். பிசி கேட்டகரிக்கு 450 ப்ளஸ் இருக்கலாம். அந்த ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்னா 50, 52, 55, 53 அந்த ரேஞ்சுக்கு எப்படி வேணால் இருக்கலாம்.
பிசிஎம் வந்து 430 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும். பிசிஎம் எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 460 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கலாம். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 420 ப்ளஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்சிஏ கேட்டகரி 410 ப்ளஸ் இருக்கும். எஸ்டி கேட்டகரி கண்டிப்பாக 400க்கு மேலே தான் இருக்கும். இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட அந்த 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீயாக இருந்தாலுமே, ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் டோட்டலாக ஃப்ரீ தான். கவர்மெண்ட் காலேஜிலும் ஃபீஸு கிடையாது தான். இருந்தாலுமே எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 400க்கு மேலே இது வரைக்கும் எந்த ஒரு கட் ஆஃபும் நமக்கு வந்தது கிடையாது. இந்த வருடம் நிச்சயமாக பாருங்கள் 400க்கு மேலே கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் 390 இருக்கீங்க, 380 இருக்கிறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. ஐயோ 400க்கு மேலே சொல்கிறாங்களே, கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ குறைந்து வருவது உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கவுன்சிலிங் டைமில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, நான் இப்போவும் சொல்கிறேன். அதனால் இப்போ சொன்னதை வச்சுட்டு ஃபைனல் முடிவு இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர மற்றபடி உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரேங்க் உங்கள் ஸ்கோர் கார்டு இருக்கும். உங்கள் ஸ்கோர் கார்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்கள் மதிப்பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க ஆல் இண்டியா ரேங்க்லன்னு பாருங்கள். இதே ரேங்க்கில் லாஸ்ட் இயர் என்ன இருந்துன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போவே அந்த டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு புரியும். டிஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. தேங்க்யூ.